தலைமைவாதிகள் அவர்கள் இந்த புதிய தலைமை ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா திருச்சபைகளிலே நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நான் ஒவ்வொரு இந்த டெடிகேஷன் சர்வீஸ் சொல்லியிருக்கிறேன். இனி உங்கள் போதகரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. தம்பி அந்த பேரை சொல்லக்கூடாது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். எனவே ஒரு ஊழியனை எப்படி தகப்பனை கனம் பண்ணீர்களோ அதே போல அவருடைய மகனை கனம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அவர் சொல்கிற வார்த்தை willing to submit, அதாவது கீழ்ப்படிய ஒரு ஆவல், கீழ்ப்படிய ஒரு ஆசை. அது மட்டுமல்ல அன்பார்களே, அதுல willing to follow the master, அந்த போதரை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம். அவர் சொல்கிற வார்த்தை, நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்க. அவனுடைய கர்த்தம் என்னவென்றால், உன்னை என்னைக்கோ ஒரு நேரம் அல்ல, அந்த வார்த்தையை 16ஆம் வசனம், நானும் தங்குவேன். பார்த்து வருவேன் இல்ல, ட்ரை பண்ணுவன் இல்ல, முடிந்தால் கீழ்ப்படிவன் இல்ல, தங்குவேன். தட் மீன்ஸ் ஐ வில் அபாய்ட். ஆண்டவர் சொன்னார், என்னை நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருத்தல் என்பது முடியல. கொஞ்சம் நிலைத்திருக்கிறாங்க, அது ஒரு பெருமை. நான் தான் ரொம்ப சீனியர். பல்லவத்துல சீனியர் ஜூனியர் இல்ல, முந்தினவன் பிந்தினவன் ஆவான், பிந்தினவன் முந்தினவன் ஆவான். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, obey, submit a new leadership. திரும்ப கவனிங்கள். உங்களுடைய பழைய வழக்கங்கள் பழைய வித்தியாசமா இருக்கலாம். உங்களுடைய பாரம்பரியம், உடைய உடை, உங்கள் கலாச்சாரம் எல்லாமே டிஃபரெண்ட். ஆனா என்னை சபைக்கு வந்துட்டீங்களோ, submit yourself. நான் அப்படிதான் இருப்பேன்னா நீ சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, யுவர் மேனர்ஸ், யுவர் கஸ்டம்ஸ் எல்லாமே should be different. நாங்க அப்படிதான் இருந்தோம், நாங்க அப்படிதான் இருப்போம், அதுக்கு சபைக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை உங்களுக்கு சொந்தம் அல்ல. திரும்ப சொல்கிறேன், யுவர் மேனர் ஆஃப் யுவர் லைஃப், யுவர் கஸ்டம் ஆஃப் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையினுடைய அந்த கலாச்சாரங்கள். நீங்க அனைவரு ஒரு செய்தி என்னன்னா, நீங்க எப்படி வேணா வாங்க, நீங்களா வாங்க, மாற்றமே தேவையில்லை. அதெல்லாம் தவறான ஒன்று. எதையும் மாற்ற வேண்டாம். சபையே ஒரு மனிதனை உருமாற்றம் செய்யும் இடம். சேஞ்ச் யுவர் கேரக்டர், சேஞ்ச் யுவர் கஸ்டம்ஸ், சேஞ்ச் யுவர் மேனர்ஸ். உடைய அந்த நடை உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலயத்துல பனியன் போட்டு வருவது, பாம்பு பல்லி இதெல்லாம் கேவலமான ஒன்று. முடி விரித்து வருவது, ஆண்கள் முடியை அப்படியே தூக்கி அதுல கொண்டை போட்டு வருவது, கம்மல் போட்டு வருவது, இதெல்லாம் தேவனை அவமானப்படுத்துவது. தேவனை அவமானப்படுத்துகிற நீ ஒரு நாளிலே நீ அவமானப்படுவாய். God will judge you. நியாய தீர்ப்பின் நாளிலே